ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். சிவகங்கை திருக்கலாப்பட்டியில் அரசு பள்ளி அருகே இயங்கி வரும் டாஸ்மாக் கடையை அகற்றக் கோரி கிராம மக்கள் கலெக்டரிடம் மனு வழங்கினர். அதில் கூறியிருப்பதாவது: ஊர் மக்கள் போராடி அரசு உயர்நிலைப் பள்ளியை கிராமத்துக்கு கொண்டு வந்தோம். இந்த பள்ளியில் திருக்கலாப்பட்டி, காரேந்தல்பட்டி, சோழம்பட்டி, மணக்குடி, மாங்குடி கிராமங்களைச் சேர்ந்த நூற்றுக்கணக்கான மாணவர்கள் படிக்கின்றனர். கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன் பள்ளி அருகே டாஸ்மாக் கடை கொண்டு வரப்பட்டது. அப்போது தொடங்கி தினம் தினம் பல இன்னல்களை அனுபவித்து வருகிறோம். மாணவர்கள் மதுவுக்கு அடிமையாகி பள்ளிக்கு போதையில் வர துவங்கியுள்ளனர். இதன் விளைவாக கடந்த 4ஆம் தேதி திருக்கலாப்பட்டி அரசு பள்ளியில் பயின்ற மாணவன் அவனது நண்பர்களால் மது போதையில் கொல்லப்பட்டார். அதே பள்ளியில் படிக்கும் 5க்கும் மேற்பட்ட மாணவர்கள் ஓரின சேர்க்கைக்கு உட்படுத்தப்பட்டதாக போலீஸ் விசாரணையில் தெரியவந்தது. இதுபோன்ற சமூக சீர்கேடுகள் நடக்காமல் இருக்க பள்ளிக்கு அருகில் உள்ள டாஸ்மாக் கடையை உடனே அகற்ற வேண்டுமென மனுவில் கூறப்பட்டுள்ளது. திருக்கலாப்பட்டி கிராமத்துல இருந்து மதுக்கடையை நீக்க சொல்லி கலெக்டர் கிட்ட மனு கொடுக்கறதுக்காக நாங்க எல்லாரும் வந்திருக்கோம். நான் திருக்கலாப்பட்டியில தான் வச்சிட்டு இருக்கேன். நான் அந்த அரசு பள்ளியில 2 வருஷமா ஒரு இடைநிலை ஆசிரியரா வேலை பார்த்திருக்கேன். நான் வேலை பார்க்கும் போதே பசங்க என்னன்னா, ஸ்கூல் பேக்குக்குள்ளே வாட்டர் கேன்ல மதுபானத்தையும் ஊத்தி தண்ணியும் ஊத்தி மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டு வராங்க. தட்டி கேட்டா சாருங்களை கொஞ்சம் கூட மதிக்கிறதே இல்லை. அந்த பாட்டில வச்சே மிரட்டுறது, பேக்குக்குள்ள கத்தி, பிளேடு எல்லாமே போட்டுட்டு வராங்க. யாருமே கேள்வி கேட்க பயப்படுறாங்க. இதனால நிறைய பசங்க இடையிலே ஸ்கூல்ல படிக்காம நின்று போன பசங்க நிறைய இருக்காங்க. வந்து கணக்கெடுத்தா தெரியும். எப்படியும் ஒரு 5, 6, 7 பசங்களுக்கு மேலவே இந்த மதுபானத்தினாலேயே படிக்க முடியாம இப்ப வீட்டுல சும்மாதான் சுத்தி திரியுறாங்க. பார்க்கும்போதே ரொம்ப கஷ்டமா இருக்கு. அதே மாதிரி ஸ்கூல்ல டீச்சர்ஸ் ஒரு விஷயம் கண்டிச்சு சொன்னாங்கன்னா பாட்டில எடுத்துட்டு வர்றது, அந்த பாட்டில கிளாஸ் ஃபுல்லா உடைச்சு போடுறது, சிசிடிவி கேமரா வச்சு இப்போ ரீசெண்டா கண்காணிச்சிட்டு இருக்காங்க. அப்படி இருந்தாலும் அதையும் அடிச்சு நொறுக்குறாங்க. எதுக்குமே பாதுகாப்பு இல்ல. ஸ்கூல் பசங்க அந்த பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போக முடியல. ஸ்கூல் பசங்க மட்டும் கிடையாது, நார்மலாவே நம்ம ஊர் மக்களுமே அந்த பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின்னா பாதி பேர் அரை நிர்வாணமாவே இருக்காங்க. அந்த இடத்துல ஒரு 10ஆம் கிளாஸ் படிக்கிற பிள்ளைங்க, அந்த டீச்சர்ஸே அந்த பஸ் ஸ்டாண்டை கிராஸ் பண்ணி போகணும் அப்படின் போது ரொம்ப சங்கடப்படுறாங்க. பொதுமக்களும் அப்படிதான். அது மெயின் ரோட்ல இருக்கிறதுனால நம்ம யதார்த்தமா அந்த ஊரை தாண்டி அடுத்த ஊருக்கு போகும்போது திடீர்னு அந்த ஒரு புதர் மாதிரிதான் இருக்கு. அதுக்குள்ள இருந்து குடிச்சிட்டு வண்டியில நிதானமே இல்லாம வராங்க. நிறைய ஆக்சிடென்ட் அந்த இடத்துல மட்டும் கிட்டத்தட்ட நிறைய ஆக்சிடென்ட், நிறைய உயிரிழப்புலாம் நடந்திருக்கு. தயவு செஞ்சு நாங்களும் நிறைய தடவை மனு கொடுத்துட்டோம். கடந்த 5 வருஷமா பெற்றோர்கள் மட்டும் இல்ல, ஆசிரியர்களும் அதுக்காக நிறைய மனு கொடுத்துட்டாங்க. ஊர்ல இருக்க கிராம பொதுமக்களும் சரி, எல்லாருமே நிறைய நடவடிக்கை எடுத்து பார்த்துட்டோம். எதுவுமே இதுவாகல. இந்த ஆட்சியிலையாவது தயவு செஞ்சு எங்களுக்கு அந்த மதுபான கடையை எடுத்து தரணும்னு நாங்க ரொம்ப தாழ்மையோட கேட்டுக்கிறோம். தொடர்ச்சியா எங்க ஊர்ல வந்து இந்த 10வது படிக்காத விலை ரொம்ப குறைவு. இப்போ ஒரு 15 வருஷமா தான் அது நிவர்த்தி அடைஞ்சுக்கிட்டு இருக்கு. அந்த காலப்போக்கில் வந்து இப்போ வந்து 2016 வந்து கடை திறக்கணும்னு கேட்டப்போ நான் சொன்னேன், முன்னாடி வந்து ஆடியோக்கிட்ட, அந்த கடை வந்து திறக்க முடியாதுமா, நாங்கள் தீர்மானம் மலைவெளியில் கலெக்டர் இருக்கப்போ போட்டு ஏற்பாடு பண்ணி அதை நிறுத்தியிருக்கு. அப்படி இருக்கும் பட்சத்தில் நீங்கள் வந்து திடீர்னு இதை பண்ணால் நாங்கள் எங்கள் ஊர் பிள்ளையெல்லாம் படிப்பறிவே இல்லாமல் போயிடும். 2வது 10வது படிக்கிற முதற்கட்டமே பாஸ் ஆகி ஒரு மேல் படிப்புக்கு போக முடியாது. அந்த சூழ்நிலை இருக்கப்ப இப்போ தான் கல்விங்கிற கண்ணே திறந்து எல்லா சுற்று கிராமத்துலையும் எங்கள் ஊரை நாடி வந்து படிச்சுக்கிட்டு இருக்காங்க. இதை ஒரு மதுபான கடையை திறந்து இதோடைய குறையை ஏற்படுத்திட்டீங்கன்னா எங்கள் ஊரில் பூராமே ஒரு அழிவை நோக்கியும் பின்னாடி ஃபியூச்சரில் எல்லாருடைய வளர்ச்சியும் குன்றி போகும் அந்த பிள்ளைகளால் அப்படின்னு சொல்லி சொன்னோம். அது கேட்காம திரும்ப கடந்த ஆட்சியில் வந்து அந்த மதுபான கடையை திறந்துட்டு தொடர்ச்சியாக அந்த மாதிரி பள்ளிக்கூடத்துலையும் சரி, ஆசிரியர்கள் போக முடியலை, டீச்சர் போக முடியலை, அங்கிட்டு உள்ள விவசாய நிலங்களுக்கு போக வழி இல்லை. எப்படின்னா அங்கிட்டு தோப்பு இருக்குது, வயல் இருக்குது, வரப்பு இருக்குது. அந்த விவசாய நிலத்துக்கு சுத்தமாகவே போக முடியலை. 2வது பெண்கள் வந்து அந்த ஊரில் வந்து பஸ் ஏறுறதுக்கும் வாய்ப்பு இல்லை. இப்போ மீட்ரு தான் சொல்லி சொல்கிறாங்க. ஆனால் மீட்டரெல்லாம் கரெக்டாக இருந்தாலும் கரெக்டாக இல்லாட்டினா அந்த இடத்துல மதுபான கடையே இருக்கக்கூடாது. மொத்தத்தில் பள்ளிக்கூடத்து பிள்ளைய பூரா 10 வயசுக்கு மேலே உள்ள பிள்ளைய பூரா குடிச்சு நாசமாக போச்சுங்க. இப்போ அந்த குடியால் ஒரு பையனே கொலை பண்ணியிருக்காங்க. அது எங்க ஸ்கூல்ல இருந்த பையனத்தை, படித்த பையனத்தை கொண்டு போய் காரையூர் பையனை கொண்டு விட்டாங்க. இப்போ பஸ் ஸ்டாண்டில் பஸ் ஏற முடியலை பெண்கள். நாங்கள் காடு கரைக்கு போக முடியலை. 10 வயசு பிள்ளைகளையெல்லாம் 10 வயசு பிள்ளைய கண்டு என் வயசுக்கு நான் பயப்படுறேன். அப்படி ஒரு காலகட்டம் வந்துருச்சு இந்த மதுக்கடையினால. அதனால இந்த மதுக்கடையை சுத்தமாக அகற்ற சொல்லி இந்த அரசுக்கிட்ட நாங்கள் பொதுமக்கள் எல்லோரும் மன வருத்தத்தோட தெரிவிச்சுக்கிறோம். திருக்கலாப்பட்டி ஒயின் ஷாப்பால சீர்காழி கிராமமே சீர்காழி நடக்குது. பள்ளி குழந்தைங்க படிக்க முடியல.
விவசாய காடு பூரா வெறும் கிளாஸும் பாட்டிலுமா இருக்குது. நாங்கள் விவசாயம் பண்ண முடியல. குடிச்சிட்டு பஸ் ஸ்டாண்டில் வந்து நிர்வாணமாக படுத்திருக்காங்க. பள்ளி குழந்தைங்க வந்து ஸ்கூலுக்கு போக முடியல. பஸ் ஏறுறதுக்கு அந்த பள்ளி குழந்தைங்க இங்கே தான் வரணும். அந்த பள்ளி குழந்தைங்க வர இடத்துல குடிச்சிட்டு நிர்வாணமாக படுத்திருக்காங்க. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதை சரி பண்ணி தருமாறு கேட்டுக்கொள்கிறோம்.